வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குடும்பத்திலேயோ பணம் இதோட எதிர்கால திட்டங்கள் அது தொடர்பான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மனசில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சி ஒரு தெளிவான பாதை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க பொறுப்புகள் எல்லாம் கூடும். சில புதிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆரம்பத்தில் சற்று அழுத்தமாக இருந்தாலுமே உங்கள் முயற்சிக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள் மூலியமாக புதுசாக மீண்டும் வாய்ப்பு ஏற்படும். புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. எது ஒரு இருந்தாலுமே பேப்பர்ஸ் நல்லபடியாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கள். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தாங்க இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த கலெக்ஷன் வராமல் இருந்த பணம்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீட்டுக்கு இல்லை குடும்பத்துக்கு தேவையான சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சேவிங்ஸில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த வாரம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வாய்ப்பு இருக்குது, தவிர்க்காமல் பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மூத்த குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும், அது குறையும் ரிலேஷன்ஸ் கூட, அதுவும் பார்த்துக்கோங்க. வீட்டு தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டி இருக்கிறதுனால எல்லோரோடையும் கலந்து ஒரு முடிவு செய்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வீடு மாற்றம் இல்லை வீட்டு உபயோகப் பொருள்கள் வாங்கிறது அல்லது வீட்டை அழகுபடுத்துறது போன்ற செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து தொடர்பான விஷயங்களில் ஒரு சாதகமான நகர்வு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். எதாக இருந்தாலுமே பேப்பர்ஸில் கொஞ்சம் சரிபார்த்த பிறகு எந்த ஒரு முடிவும் எடுங்க. உடல் சோர்வு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம். அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது கிடைக்கிற டைமை வீண் பண்ணக்கூடாது. அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். முறையாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக தூங்குங்க, நல்ல நிதானமாக கரெக்டான டைமில் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சாதகமான நாள் அப்படின்னு எதுன்னு பார்க்கும்போது 24, 26, 28. 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 26ஆம் தேதி புதன்கிழமை, 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் உங்களுக்கு லக்கி நாளாக இருக்கும். கவலை இல்லாமல் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னால் அது 27ஆம் தேதி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கடன் கொடுக்கறது அதெல்லாம் அது பார்த்துக்கோங்க. அந்த நாள் ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஆதரவு, பணவரவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் புதிய பொறுப்புகள் அல்லது எதிர்கால திட்டங்களில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவசரமாக முடிவெடுக்கிறதுல தவிர்த்துட்டு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப வெற்றிகரமாக அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்க நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.